கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற புதிய வாரத்திற்காக, வாரத்தின் முதலாம் நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன், துதிக்கின்றேன். வெளிச்சத்தின் மாதம் என்று சொல்லி இந்த ஜூன் மாதத்தை ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 5 நாட்களாக பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். வேதம் நம்முடைய கரங்களிலே இருக்கும் என்றால் பவுலடிகளார் பிலிப்பிய திருச்சபையாருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு. பலப்படுத்துகின்ற கிறிஸ்து. தேவ பிள்ளைகளை, பலமிழந்து இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலே காணப்படுகிறீர்களோ? சோர்வின் பாதையா, கண்ணீரின் பாதையா, நிந்தையின் பாதையா, வேதனையின் பாதையா? கவலைப்படாதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த வாரத்திலே உங்களோடு கூட செயலாற்ற போகிறார். பவுல் சொல்லுகிற வண்ணமாய் இந்த வாரத்தின் முதலாம் தேதியின் காலையில நம்ம எல்லாரும் சொல்லுவோம், தேவன் இந்த புதிய வாரத்தில என்னை பலப்படுத்த போகிறார். அவருடைய பலத்தினால இந்த வாரத்திலே நான் எல்லா பணிகளையும் எல்லா காரியங்களையும் நான் செய்வேன் என்கிற விசுவாசத்தோடு இந்த ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற புதிய வாரத்திற்காக, வாரத்தின் முதலாம் தேதி நாளின் காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவாய் இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட செயலாற்ற போறீங்க ராஜா. சோர்வோடு கூட, வேதனையோடு கூட, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட இந்த ஆராதனைகளை பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் நீர் பலப்படுத்த வேண்டுமாக செபிக்கிறோம். உம்முடைய வெளிச்சத்தின் ஆசீர்வாதங்களை இந்த வாரத்திலே உணருவதற்கு இந்த ஆராதனை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறார்களோ ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய மகிமை இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக செபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் தகப்பனே உம்மை நாங்கள் தொழுது கொண்டு கர்த்தர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள இந்த காலை ஆராதனை எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமாய் இயேசு ரட்சகரின் பரிசுத்த நாமத்திலே ஜெபிக்கின்றோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனும் அழைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அழைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
எடுத்துக்கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே எடுத்துக்கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்தரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய எங்களும் ஆதாரமே. இப்புவியாற்றை கடந்திடுவார் தூய தேவதயவா. இப்புவியாற்றை கடந்திடுவாய் தூய தேவதயவா. கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய காலை ஆராதனையின் செய்திக்காக தீர்மானமும் ஆசீர்வாதமும் என்கின்ற தலைப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். வேதம் முழுவதுமாக நாம் வாசித்து பார்க்கும்போது தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 காரியங்களை செய்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். முதலாவது, பிரியமானவர்களே, தேவன் மனிதர்களை தமக்காக அவர் தெரிந்து கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். இரண்டாவது, தெரிந்து கொண்ட மனிதர்களை தேவன் பயன்படுத்துகின்றவராக காணப்படுகிறார். அவருடைய சித்தத்திற்காக, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொண்ட மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். மூன்றாவது, அவர் என்ன செய்கிறார்? எந்த மனிதனை தேவன் தனக்காக பயன்படுத்தினாரோ அந்த மனிதனை அவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனாக காணப்படுகிறார். தெரிந்து கொள்ளுகிறார், பயன்படுத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றவராக காணப்படுகிறார். வேதம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனுஷர்களுடைய வாழ்க்கையில இந்த 3 விதமான பகுதிகளை அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் நினைப்பதற்கும் நாம் எண்ணி பார்ப்பதற்கு மேலாக ஆண்டவரும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாம் அல்லது மனிதர்கள். ஆனால் பல நேரங்களில் இந்த ஆசீர்வாதத்தை நம்மால் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள், சோர்வுகள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது ஆசீர்வதிக்கின்ற தேவன் எங்கே என்கின்ற கேள்வியை நாம் கேட்கின்றவர்களாய் காணப்படுகிறோம். வேதத்திலே காணப்படுகிற
பக்தர்களுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் போது தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார், அல்லது பயன்படுத்த வேண்டும் என்றார், அல்லது ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த மனிதர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு என்று கொடுத்த இந்த வாழ்க்கையில அவர்கள் தேவனுக்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார்கள். எந்த மனிதன் தேவனுக்காக தீர்மானத்தை எடுக்கின்றானோ அந்த மனிதனை தான் தேவன் ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தியானித்து பாருங்கள். விசுவாசிகளின் தகப்பனாக மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெறுவதற்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு ஒரு தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ, அங்கே உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அறைகூவல் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே வந்து சேர்ந்த உடனே அங்கே ஆபிரகாமுடைய தீர்மானத்தை தான் நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்தாரா? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தன்னை அழைக்கிற தேவன் யார் என்பது அவருக்கு தெரியாது, எந்த தேசத்திற்கு தன்னை கொண்டு போகிறார் என்பது தெரியாது, எப்படி தன்னுடைய சந்ததியை உயர்த்த போகிறார் என்பது தெரியாது, எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே கீழ்ப்படிதல் என்கிற தீர்மானத்தை ஆபிரகாம் எடுத்ததினாலே விசுவாசிகளின் தகப்பன் என்கின்ற ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரித்துக் கொண்டதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க. யோசுவாவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே யோசுவா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த தீர்மானத்தின் விளைவு என்ன? ஒரு பெரிய ஆசீர்வாதம். வழிவிலகி போன 1,00,000க்கு மேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்களும் ஆண்டவரை சேவிப்போம் என்கிற ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் கடந்து வருவதற்கு அங்கே யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே யோசுவா எடுத்த தீர்மானம் முன்மாதிரியாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். தானியேலுக்கு மறைபொருளின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியை கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்தார். காரணம் என்ன? ஒரு வாலிபன் அடிமையாய் அவன் பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டவன். ஆனால் அரண்மனையிலே ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவினாலே தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று அந்த வாலிபன் ஒரு தீர்மானத்தை எடுத்தபடியினால ஆண்டவர் சொல்றார், எனக்கு பிரியமான தானியேலே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அந்த வாலிபனை பார்த்து கர்த்தர் சொல்றார், தானியேலே, நீ எனக்கு மிகவும் பிரியமானபடியினாலே. ஆகவே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்தின் பாதை வழியால் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தேவ ஜனமே, தீர்மானம் எடுக்காத வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு தேவனை அதிகமாக நேசித்த ஒரு மனிதன் எடுத்த தீர்மானத்தை தான் இன்றைக்கு செய்தியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 16வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொண்டு 8வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 14:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த தீர்மானத்தை எடுத்தவர் தாவீது. தாவீதை குறித்து நான் எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்திலே வந்து பிறந்தார். இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் தாவீதுக்கு வேண்டுமா? அது மாத்திரமல்ல, அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்களிலே
தாவீதின் குமாரன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். தாவீதின் திறவுகோலை உடையவர் என்று சொல்லி வேதத்திலே அவருக்கு பெயர். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தாவீதுக்கு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பலமுறை வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தாவீதுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன? நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். தாவீது அவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சார்னா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம்மையும் நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பதற்கு இந்த காலையிலே அவர் ஆயத்தம் உள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த தாவீது எடுத்த தீர்மானத்தை போல நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஆண்டவருக்காக நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது அந்த தீர்மானத்தின் விளைவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. இங்கே 16ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன்? இந்த கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். பல நேரங்கள்ல வேதத்தை நம்ம தியானிக்கும் போதுதான் வசனம் நமக்கு புரியும். நல்லா கவனிங்க, வேதத்தை வாசிப்பதினால நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. ஒருவேளை மேலோட்டமாக இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது என்ன பாச ஒரு பெரிய தீர்மானம். நானும் கர்த்தரை எப்ப எனக்கு முன்னாடி தான் வச்சிருக்கிறேன். ஆனால் தேவ பிள்ளையே, தாவீது இந்த தீர்மானத்தை எப்பொழுது எடுத்தார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். தீர்மானம் முக்கியம் அல்ல, அந்த தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கின்ற சூழ்நிலைகள் மிக முக்கியமான ஒரு சூழ்நிலைகள். ஒருவேளை தாவீது கோலியாத்தை கொன்று போடுகிறார். ஜனங்கள் எல்லாம் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி பாடுறாங்க. அப்ப தாவீது சொல்றாரோ, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, அந்த சவுலுடைய கண்களுக்கு தப்பி 18 வருஷம் அவர் வனாந்தரத்திலே அவர் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஒரு செய்தி கேள்விப்படுகிறார், சவுல் மரித்து போய்விட்டார், ராஜ்ய பாரம் இனி உமக்கு தான் என்று சொல்லி. எருசலேம்ல முதல் முறையாக அரியணையில ஏறி உட்கார்ந்த பிறகு தாவீது சொன்னாரோ, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செஞ்சுட்டாரு, என்னுடைய பாலைவன வாழ்க்கையை தேவன் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இல்லை, வேதத்தை வாசிக்கும் போது நம்ம தியானிக்கணும். இப்ப நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் 16ஆம் சங்கீதத்தை வாசிங்கன்னு சொன்னா நம்ம எடுத்தோன்னு என்ன செய்வோம்? தேவனே என்னை காப்பாற்றும், நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடைப்புக்குறிக்குள்ள சில வார்த்தைகள் ஒவ்வொரு சங்கீதத்திலும் போடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடைப்புக்குறிக்குள்ள போடப்பட்டிருக்கிற வார்த்தைகள் முக்கியம் இல்லை என்றால் ஆவியானவர் வேதத்திலே அதை நமக்கு கொடுத்திருக்கவே மாட்டார். அப்ப வேதத்தை நீங்க வாசிக்கும் போது, ஒரு சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த போடப்பட்டிருக்கும் என்றால் அதை முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாசிக்கணும், அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிவிக்கணும். இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனத்தி கீதம். சில வார்த்தைகள் நம்மால புரிய முடியல. மிக்தாம், பொற்பனத்தி கீதம், இதனுடைய அர்த்தங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் தேவ பிள்ளைகளை இந்த தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு நேரம் ரொம்ப இல்ல, நான் சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்றேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுகிறோம், எடுத்துக்கொள்ளுங்க. மிக்தாம் என்று சொல்லி அழைக்கப்படுகிற எபிரேய வார்த்தைக்கு துன்ப நேரத்திலே ஆறுதலுக்காக பாடப்படுகிறது, சொல்லப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கிறான், ஒரு மனிதன் வேதனையில இருக்கிறான், அந்த மனிதனை ஆற்றுவதற்காக, அந்த மனிதனுக்கு தேறுதலை கொடுப்பதற்காக ஒரு பாடல் ஆசிரியர் ஒரு பாடலை எழுதுகிறார். அந்த சில வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால் அதற்கு மிக்தாம்.
அப்படி என்றால் இந்த சங்கீதம் நம்முடைய வேதத்திலே 9 சங்கீதங்களுக்கு மேலாய் மிக்தாம் 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 என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த மிக்தாம் என்கிற சங்கீதத்தை நீங்க வாசிங்கன்னா உங்க மனசுக்குள்ள உடனே வரணும், இதை எழுதின ஆசிரியருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்காக அந்த சங்கீதத்தை பாடி இருக்கிறார் என்று சொல்லி. இது தாவீது எழுதின சங்கீதம். எடுத்தோடனே 150 சங்கீதத்தை தாவீது தான் எழுதினான்னு சொல்ல முடியாது. ஆசாபின் சங்கீதம் இருக்கிறது, கோராகின் புத்திரர்கள் பாடின சங்கீதம் இருக்கிறது, சாலமோனுடைய சங்கீதங்களும் இருக்கிறது. ஆகவே சங்கீதத்தை முதலாவது யார் எழுதி இருக்கிறார்? இந்த சங்கீதம் தாவீதினால் எழுதப்பட்டது. அவருக்கு ஏதோ ஒரு துன்பம், அந்த துன்ப நேரத்திலே ஆறுதலுக்காக இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தாவீது ஒரு பெரிய ராஜா. அவருடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம், அவருடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அவர் ஆறுதலை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனையோ இடங்களுக்கு அவர் சென்றிருக்கலாம். ஆனால் இங்கே இன்னொரு வார்த்தை பொற்பனத்தி கீதம். பொற்பனத்தி என்பது ஒரு இசை கருவி என்று சொல்லுகிறார். இந்த இசை கருவி எங்கே இருக்குமா? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பிற்காலத்திலே சாலமோன் ஆலயத்தை கட்டின பின்பு ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிற இசை கருவி, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இசை கருவி. அப்ப என்ன பார்க்கிறோம்? தாவீது எழுதினாலே, தாவீது வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஆறுதலுக்காக எழுதுகிறார். அந்த ஆறுதலை பெறுவதற்காக அவர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வராரு. அப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வந்து சொல்றாரு, இந்த கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்ம வேதத்தை நல்லா தியானிச்சோம்னா அப்படி என்ன பாஸ்டர் தாவீதுக்கு கஷ்டம் சொல்லுகிறேன் கேளுங்க. தாவீதுக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது, அரியணையில ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஒரு முறை அவருடைய மகன் அப்சலோம் வருகிறார். வந்து சொல்றார், அப்பா நான் எப்ரோன் என்று சொல்லி அழைக்கப்படுகிற பட்டணத்திற்கு போகிறேன். எப்ரோன் என்பது மூதாதையருடைய கல்லறைகள் நிறைய பட்டணம். அந்த மூதாதையருடைய கல்லறைக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் நான் செய்துட்டு வாரேமா அப்படின்னு சொல்லி அப்பாட்ட அனுமதி கேட்கிறார். அப்பாவும் சொன்னாரு, சரி மகனே அப்சலோம் போயிட்டு வா. போயிட்டாரு. மறுநாள் காலையில அரண்மனையில தாவீது உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு இசை முழங்குகிற சத்தம் தாவீதுக்கு கேட்கிறது. அந்த சத்தம் தாவீதுக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியை கொடுக்கிறது. காரணம், ராஜாக்கள் புதிதாக அபிஷேகம் செய்யப்படும் போது இசைக்கப்படுகிற இசை. தாவீது சொல்றாரு, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், என்னுடைய எண்கையில ராஜா அபிஷேகம் பண்ணுகிற இசை இசைக்கிறதே, தன்னுடைய பிரதானிகளை கூப்பிடுகிறார். என்ன சத்தம்? பயந்து பயந்து சொல்றாங்க, உங்க மகன் அப்சலோம் எப்ரோன்ல போய் ஒரு சிறு கூட்டத்தை வச்சு தன்னை ராஜாவாக அபிஷேகம் செய்து கொண்டார். தாவீதுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சின்ன வயதிலிருந்து பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வந்த தாவீது இப்ப தன்னுடைய சொந்த மகன் தனக்கு விரோதமாக ராஜாவாக அபிஷேகம் செய்து கொண்டார். சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறார் தாவீது. மறுநாள் அவருடைய படை தளபதி வாரார். பயத்தோடு கூட வருகிறார். சொல்லலாமா வேணாமா, சொல்லலாமா வேணாமா? தாவீது கேட்கிறார், என்ன ஏன் முன்னாடி பயத்தோடு இருக்கிறார், என்ன வேணாலும் சொல்லு என்று சொல்லி. ராஜாவே நீங்க வாழ்க, உங்க மகன் எப்ரோனில ராஜாவாய் அபிஷேகம் செய்து ஒரு பெரும் படையோடு கூட எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை கொண்டு போட்டு எருசலேமிலே தன்னை ராஜாவாக முடிசூட்டி கொள்வதற்காக ஒரு பெருமடையோடு வரும். உங்க பின்னாடி வந்தவனா இப்ப அப்சலோமுக்கு பின்னாடி போயிட்டாங்க. உயிர் தப்ப ஏதாவது ஒரு வனாந்தரத்துக்கு நீங்க ஓடி போங்க என்கிற ஒரு அறைக்குள் வருகிறது. தாவீது உள்ள உடைக்கப்பட்டுச்சு. வாலிப நாட்களில் எத்தனையோ முறை வனாந்தரத்தில் பயணம், 18 வருஷ காலம். ஆனா இப்ப வயதான ஒரு சூழல், தன்னுடைய சொந்த மகன் தனக்கு விரோதமாக எழுப்புகிறார், தன்னை கொலை செய்ய வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு வேதம் சொல்லுகிறது, வெறும் கால்களோடு கூட தாவீது என்ன செய்கிறாரா?
அவர் உயிர் தப்புவதற்காய் போகும்போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வராரு. உள்ள உடைந்த ஒரு சூழல், ஆறுதல் இல்லாத ஒரு சூழல். பொற்பணத்தை எடுக்கிறார். தேவனே, தேவனே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா. இந்த கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தீர்மானத்தை எடுக்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர். எல்லா கதவுகளும் எனக்கு முன்பாக இன்னைக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது. யாரு நம்பினேனோ அவங்க என்னை முதுகுல குத்திட்டார்கள். எங்க இருந்து உதவி வரும் என்று சொல்லி நினைத்தனோ அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். எனக்கு எல்லாம் எனக்கு இருளாய் தோன்றுகிறது என்று சொல்லி உடைந்து போன நிலைமையில இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு தீர்மானத்தை இந்த கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மாத்திரமல்ல, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகின்ற நேரம் மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெறுகிற நேரம் மாத்திரமல்ல, வேதனையிலே, கண்ணீரிலே, கஷ்டத்திலே, இழப்பிலே, துன்பத்திலே இந்த கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீது முறுமுறுக்கல, தாவீது ஆண்டவரை குறை சொல்லல, தாவீது ஆண்டவரே ஏன் வாழ்க்கையில இப்படி என்று சொல்லி கேட்கவில்லை. அவர் சொன்ன காரியம், இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இப்ப இந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீங்க அர்த்தம் தெரியாம இந்த வசனத்தை வாசித்திருக்கோம், இந்த பின்னணியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்தை வாசித்திருக்கோம். ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? தீர்மானம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலையில் நீ உடைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிற, வேதனையோடு கூட தான் இருக்கிற, கண்ணீரோடு கூட தான் இருக்கிற. எல்லாம் உன்னை வெறுத்துட்டாங்க, எல்லாம் உன்னை கைவிட்டுட்டாங்க, உதவியற்று போன நிலைமையில இருக்கிறாய். ஆண்டவற்றவா, தகப்பனே, உம்மை எனக்கு முன்பாக இன்னைக்கு நான் கொண்டு வருகிறேன் சுவாமி, உம்மை எனக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடு தேவ பிள்ளையே. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தீர்மானம் ஒன்று, ஆசீர்வாதம் ஒன்று. இங்க என்ன தீர்மானத்தை தாவீது எடுத்துட்டார். நேராச்சு, நான் சீக்கிரம் போகிறேன். 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாவீது கொடுத்தார். முதல்ல என்ன பாருங்க, அந்த 8ஆம் வசனம் திருப்பதி, அவர் என்னுடைய வல பரிசுத்தில் இருக்கிறபடியினால I shall not forsake, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை கொடுக்க விரும்புகிற பெயர் புதிய விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பார். நீ தீர்மானத்தை மாத்திரம் எடு, நீ தீர்மானத்தை மாத்திரம் எடு. பாருங்க 2ஆவது வசனத்துல, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, ஆண்டவர் எனக்கு ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இல்லாமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என் முழு புண்ணியத்தை வைத்திருக்கிற ஆளும் வேண்டியதாக இருக்கிறது. தான் அப்படியே புலம்புறாரு. ஆனா இப்ப சொல்றாரு, இந்த கர்த்தரைய பக்கத்துல வச்சுட்டேன், நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஏன் தெரியுமா? தீர்மானத்தை எடுக்கும் போது இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். என்ன பிள்ளை, இந்த உலகத்துல எது வந்து உன் மேல மோதினாலோ உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்காக நான் யாவையும் செய்கிற தேவன். உன் பாவங்கள் மாத்திரமல்ல, உன் வியாதிகள், உன் பலவீனங்கள், உன் கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த நான் உனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுப்பேன். நான் அசைக்கப்பட மாட்டேன். தேவர்களே, இந்த உலகத்தில் உன்னை யாரும் அசைக்க முடியாது. பவுல் ரோமர் 8 அழகா சொன்னார், கிறிஸ்துவின் மீது இருக்கிற அன்பிலிருந்து எங்களை பிரிப்பவர் யார்? பசியா, பிரியா, பட்டினியா, துன்பமா, துக்கமா, துயரமா, கவலையா, நிகழ்காரியமோ வருங்காரியமோ தேவதூதர்களோ எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். That's confidence. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுப்பாரு. அப்பாட்ட இருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது, என் பிரச்சனைகள் பிரிக்காது, என் போராட்டங்கள் பிரிக்க முடியாது, என் கண்ணீர் பிரிக்க முடியாது, என்னுடைய அங்கலாய்ப்பு பிரிக்க முடியாது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அந்த விசுவாசம் வந்துருங்க, தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் அந்த விசுவாசத்தை கொடுப்பார். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர். விசுவாசத்தோடு இந்த காலையில சொல்லுங்க, என் பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா.
வியாதி எந்த இடத்துல இருக்கு அந்த வியாதியில கையை வச்சு சொல்லுங்க, என் வியாதியை விட என் தேவன் பெரியவா. பொருளாதார கஷ்டமா, உங்க கையில ஒரு 10 ரூபாய் தாள் இருக்கா, அந்த 10 ரூபாய் தாளை கையில வச்சு சொல்லுங்க, பொருளாதார பிரச்சனையே என் தேவன் உன்னை விட பெரியவா, நான் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் புதிய விசுவாசம். இரண்டாவது தீர்மானத்தின் புது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 9ஆம் வசனம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். புதிய மகிழ்ச்சி, புதிய மகிழ்ச்சி. முதல் 4 வசனத்துல தாவீது நொறுங்கி போய் சொல்றாரு. இப்ப தீர்மானத்தை எடுத்தவனே சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ளாக பூரித்தது. ஆத்துமாவிலே ஒரு சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார் தேவ பிள்ளையே. அந்த சந்தோஷம் இல்லாமல் பிசாசுடைய வாழ்க்கையில நெருக்கடிய உன் வாழ்க்கையில ஏன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு சூழ்நிலையில உன்னை தள்ளி வச்சிருக்கிறான்ல. ஆபத்து புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. தீர்க்கன் சொன்னார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனிவிடாமல் போனாலும், எது வாழ்க்கையில எதுவும் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள நான் களி கூறுவேன். உங்க கையில பைபிள் இருந்தா அந்த பைபிள் நல்லா தூக்கி பிடிச்சு சொல்றீங்களா, இந்த பைபிள் ஒண்ணுதான் இந்த வாரத்துல எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் தீர்மானத்தை எடுக்கிறேன் தகப்பனே, என் உள்ளத்துல எனக்கு ஒரு சந்தோஷத்தை இந்த காலை வேளையிலே ஆவியானவர் கிருபையாய் நீ தர வேண்டுமாக உம்முடைய சமூகத்திலே செபிக்கிறேன் என்று சொல்லுவோம். உங்க இருதயம் இன்னைக்கு பூரிக்கும், உங்க இருதயம் இன்னைக்கு பூரிக்கும். கர்த்தர் இந்த நாளிலேயே ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்து உங்களை சாட்சியாய் மாற்றுவார். புது விசுவாசம், புது மகிழ்ச்சி. மூணாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், கடைசி வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. மூன்றாவது புதிய பாதை. தாவீது சொல்றாரு, ஜீவ மார்க்கம். நான் தீர்மானத்தை எடுத்துட்டேன், இனி ஆண்டவர் என்ன செய்வாரு, அவருடைய மார்க்கமாகிய ஜீவ மார்க்கத்தை எனக்கு அவர் என்ன செய்வார், தெரியப்படுத்துவார். தேவனுடைய கலங்காத. நாளைக்கு திங்கக்கிழமை எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்லி நீ கவலைப்பட்டு இருக்கிறீங்க. ஐயோ, கடன்காரங்க வருவாங்களே, வேதனையை கொடுத்தவர்கள் வருவாங்களே, பிரச்சனையை கொடுக்கிறவங்க வருமே, போன தொட்டாங்க யார்கிட்ட இருந்து போன் வருதுன்னு சொல்லி பயத்தோடு இருக்கிறியா? பயப்படாத, இன்னைக்கு ஒரு பாதையை கர்த்தர் காட்டுவார். அது ஜீவ பாதை. அது கர்த்தர் உனக்கு சொல்லி வச்சிருக்கிற பாதை. அதுல பேரின்பம் உண்டு, அதுல சமாதானம் உண்டு, அதுல சந்தோஷம் உண்டு. ஜீவ மார்க்கம். எனக்கு கேட்க ஆண்டவர்ட்ட, இயேசு ராஜா, எனக்கு ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு புது விசுவாசத்தை கொடுங்க, புது மகிழ்ச்சியை கொடுங்க, புதிய பாதை எனக்கு கொடுங்க. தாவீதின் வாழ்க்கையில செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? கர்த்தருடைய பிள்ளைகளை எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்காய் பெரிய காரியத்தை செய்கிற கர்த்தர். இந்த வெளிச்சத்தின் பாதத்திலே நம்ம எடுக்க வேண்டியது ஒரே ஒரு தீர்மானம். தேவன் 3 ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாள் யார் எனக்கு முன்னாடி வேணாம் சுவாமி, நம்பின மனுஷர்கள், நம்பின உறவுகள், இவங்கிட்ட இருந்து எனக்கு உதவி வர யார் வேணாம். உம்மை எனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். எனக்கு விசுவாசம் அசைக்கப்படுவதில்லை. இந்த வாரத்துல நான் அசைக்கப்படுவதில்லை, என் குடும்பம் அசைக்கப்படுவதில்லை. புதிய சந்தோஷம் இருதயத்துல கொடுக்க ராஜா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஜீவ மார்க்கம், புதிய பாதை எனக்கு தெரியப்படுது. அப்படியே கண்ண மூடுவோமா? கண்ண மூடி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போமா? யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் தாவீது மாதிரி ஒரு தீர்மானம். நீ நெருக்கத்தின் பாதைதான் தேவ பிள்ளைய, உன் கண்ணீரின் பாதைதான், அங்கலாய்ப்பின் பாதைதான். நீ சோர்ந்து போகாத. ஏன் ஆண்டவரே சொல்லி எதிர்கேள்வி கேட்காதே. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை மாத்திரம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தரை எனக்கு முன்பாக இன்னைக்கு நான் கொண்டு வருகிறேன். ஒரே ஒரு தீர்மானம், அது மாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா புது விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பார், புதிய சந்தோஷத்தை கொடுப்பார், புதிய பாதையை உனக்கு காட்டுவார். நீ வெட்கமடைய மாட்டேன், உன் பிள்ளைகள் வெட்கமடைய மாட்டாங்க, உன் குடும்பம் வெட்கமடையாது. இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னையும் குடும்பத்தையும் சூழ பாதுகாத்துங்களும். எந்த இடத்துல வெட்கப்பட்டியோ,
the same place, அதே இடத்திலே ஆவியானவர் இந்த வாரத்திலே உன்னை உயர்த்த போகிறார். தீர்மானத்தை எடுப்போமா? கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த காலை ஆராதனைக்காக நீர் எங்களோடு பேசுகிற வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க சொன்னீங்களே, என்னுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாதே என்று சொன்னேன். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோடு என் பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டேன். யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, உடைந்தவர்களாய், சோர்ந்து போனவர்களாய், கண்ணீரின் பாதையிலே கர்த்தர் ஏன் இவைகளை என் வாழ்க்கையை அனுமதித்தார் என்கிற மன போராட்டத்தோடு இருக்கிற மக்களுக்காய் சொல்லிக்கிறேன். தாவீதை போல ஒரு தீர்மானத்தை பிள்ளைகள் எடுக்கட்டும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை எனக்கு முன்னாடி கொண்டு வரேன். என் பிரச்சனைகள் அல்ல, என் கண்ணீர் அல்ல, என் போராட்டம் அல்ல, இவைகளின் மத்தியிலே உண்மை நான் எனக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, எனக்கு மகிழ்ச்சியை கொடுங்க, எனக்கு ஜீவ பாதையை காண்பீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும். தாவீதுக்கு கொடுத்த 3 ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தை கேட்ட என் பிள்ளைகளுக்கு தந்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா? இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாய் இருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும், அவருடைய பாதுகாவலும் வழிநடத்துதலும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் புதிய வாரத்தின் சகல நாட்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.